மாத்திரை மருந்துன்னு எதுவும் சாப்பிடாண்டாம் பல வருட நாள்பட்ட கால் வலி, மூட்டி வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலின்னு அவஸ்தைப்படுறீங்களா? அப்படின்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களோட பலதரப்பட்ட பிரச்சனைகளும் நொடியில குணமாயிரும். இன்னைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. வயசானவங்களா இருக்கலாம், உடல் எடை கொஞ்சம் அதிகமா இருந்தானோ படி ஏறும்போது அந்த முட்டில இருந்து சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும். முட்டி வீக்கமாவும் இருக்கும். சில பேருக்கு குதிகால் வலியால அவஸ்தைப்படுவாங்க, சில பேர் தசப்பிடிப்பாலையும் அவஸ்தைப்படுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்ற இந்த ரெமெடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதோட தோலை உரிச்சிட்டு இதை நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இடிக்கல்ல சேர்த்து இதை 1-2 தட்டி எடுத்துக்கலாம். வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இஞ்சியில அதிகம் இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வலியை குணப்படுத்த இஞ்சியை தான் பயன்படுத்தினாங்க. ரொம்ப நைஸா தட்டாம இந்த அளவுக்கு 1-2 தட்டி எடுத்தா போதும். இதை இன்னொரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். 5 to 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை தோலை உரிச்சிட்டு இதையும் இடிக்கல்ல சேர்த்து 1-2 தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸா தட்டக்கூடாது. 1-2 தட்டும் போது அதுல இருந்து சாறு நல்லாவே வரும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் 1-2 தட்டி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சில பேர் மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலியாலலாம் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அவங்கெல்லாம் 1000 கணக்கில் கொண்டு ஹாஸ்பிட்டலில் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த டைமில் கேட்கும் திரும்பியும் வலி வந்துடும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த ரெமெடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் வலி இருக்கோ அந்த டைமில் இதை நீங்கள் போட்டு விட்டால் போதுங்க. நொடியில் உங்களுக்கு குணமாயிரும். திரும்ப வலி வரவும் வராது. சின்ன வெங்காயத்தையும் இந்த அளவுக்கு 1-2 தட்டி எடுத்தாச்சு. 5 பூண்டு எடுத்திருக்கேன். தோலோட இதையும் 1-2 தட்டி அதோட சேர்த்துக்கலாம். பூண்டு நான் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும் அதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு. பூண்டுல இருக்க அந்த வலுவழுப்பு தன்மை எலும்புகளை வலுப்பெற அதிகமா ஹெல்ப் பண்ணும். 4 to 5 கிராம்பு எடுத்துக்கலாம். இதையும் 1-2 தட்டி எடுத்துக்குவோம். கிராம்பை இந்த மாதிரி தட்டும் போது அதுல இருந்து நல்ல வாசனை வரும். தட்டின கிராம்பையும் இஞ்சி வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். நேச்சுரலாகவே வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி கிராம்புலையும் அதிகமாக இருக்குது. 2 கற்பூரம் எடுத்துருக்கிறேன். 2 கற்பூரத்தையும் கையால் கசக்கிக்கிட்டு சேர்த்துக்கலாம். கழுத்து வலிக்குது, கை கால் வலிக்குது, குறுக்கு வலிக்குது அப்படின்னா இந்த கற்பூரத்தை எண்ணெயில் காய்ச்சி போட்டு நல்லா தடவி விடுவாங்க. உடனே வலி குணமாயிரும். அந்த அளவுக்கு வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கற்பூரத்துலேயும் அதிகமாக இருக்குது. இது கூடவே 1/2 ஸ்பூன் ஓமமும் சேர்த்துக்கலாம். ஓமம் வாத பிரச்சனைகளை குணப்படுத்த செய்யும். நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் முங்குற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் to 3/4 கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தாத்தா பாட்டி காலத்துலலாம் வலி வந்ததுன்னா நல்லெண்ணெய் மட்டுமே தேய்ச்சி அப்ளை பண்ணி விடுவாங்க. நல்லாவே சரியாயிரும். வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி நல்லெண்ணெயிலையும் அதிகமா இருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணி தீயை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே பொங்கி வரும். அதனால ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தீயை அதிகமாக வைக்காதங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நம்ம சேர்த்துருக்க அந்த பொருளோட வாசனை எல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த எண்ணெய் காய காய இதில் இருந்து மருந்தோட வாசனை வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை கை சூடு தாங்குற அளவு இருக்கும் போதே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எண்ணெயை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு அந்த சக்கையையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதில் இருக்கிற எண்ணெயும் வடிஞ்சு வந்துடும். இந்த ஒரு எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும். உங்களோட பல நாள் பட்ட வலிகளை குணப்படுத்துறதுக்கு இது மட்டுமே போதும். சில பேர் நைட்டு டைமில் சதப்பிடிப்பால் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அவங்க உடனே இந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா தசைப்பிடிப்பு உடனே குணமாயிரும். இந்த எண்ணெயை ரெடி பண்ணி தேய்க்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் வரவே வராது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா காஞ்சி வந்திருக்கிறதுனால அதோட சத்துக்கள்லாம் இந்த எண்ணெயில் அதிகமாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வலியை குணப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுதேன். இதை கொஞ்சம் நகை சூடு இருக்கும்போது, அதாவது நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணணும். பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் உங்களுக்கு தேவையான எண்ணெயை எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி தீயை கம்மியாக வச்சுட்டு இதை லைட்டாக சூடு பண்ணுங்கள். உங்கள் கை சூடு தாங்குற அளவுக்கு சூடு பண்ணால் போதும். இந்த அளவுக்கு லைட்டாக சூடு பண்ணிட்டு அதிக நேரம் நின்று வேலை பார்த்தாலுமே மூட்டி வலி வரும். வயசானாலும் உடல் எடை அதிகமாக இருந்தாலும் மூட்டு வலி அதிகமாக இருக்கும். வலி இருக்கிறவங்க கால்களில் இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம்
நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மசாஜ் பண்ணி எடுத்துட்டு ஒரு துணி வச்சு கெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த எண்ணெய்லாம் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிரும். மூட்டில் இருக்க வீக்கத்தை குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுட்டு வீங்கிருச்சுது அப்படின்னா இந்த எண்ணெயை தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க, உடனே குணமாயிரும். மூட்டி வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, குறுக்கு வலின்னு அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா இந்த எண்ணெயை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நொடியில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வலியுமே உங்கள் பக்கத்திலே வரவே வராது. இனிமேல் 1000 கணக்கில் செலவு பண்ணாதங்க, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த எண்ணெயை ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.